அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு, ஜெபங்களோடு வழி நடத்துவார். அது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க தேவ ஊழியரை வரவேற்போம். மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோமா வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். Praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை. என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்திலே நான் இந்த நாளில் எழுந்து நிற்கிறேன். என்னை வழிநடத்துகிற கர்த்தருக்கே இந்த நேரத்தை மூட்டுமாக நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் வான்புறாவே வாருமென்று நான் அழைக்கிறேன். அவர் வந்து என்னை நடத்துவார். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டமும் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமேயும் பேரனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாலுமே நேரமே. ஆவியானவரே, உண்மை அழைக்கும் பொழுது நீங்க வந்து என்ன பலப்படுத்துங்க. இந்த நாளிலும் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் வராதபடி இயேசுவின் நாமத்திலே நான் அதிகாரத்தோடு நான் கட்டி போடுறேன். ஆண்டவரே, பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி ஜெயமெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னை வெளிப்படுத்துறது அவனை எல்லா டிஸ்டர்பன்ஸஸும் அகன்று போட்டும் இயேசுவின் நாமத்திலே. இன்னொரு விதம் ஆண்டவரே, நான் உமக்கு உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து ஜெயமெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல போற பாட்டு வந்து புகழ் பாடுவேன் உம் நாமம் போற்றுவேன் என்ற பாடல். அங்கே 2011 the year 2011 August 4th அங்கே எனக்கு திடீரென்று அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு மிகவும் அருமையான ஒரு பிள்ளை சுயினமா இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே நான் அங்கே போக வேண்டி இருந்தது. ஆகவே நான் என்ன செய்தேன், நான் என்னுடைய கணவனும் நானுமாக நாங்கள் என்னுடைய அண்ணனுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஒரு மத்தியான நேரமாக நாங்கள் வெளிக்கிட்டு அங்கே போனோம். அங்கே போன பொழுது அங்கே நாங்கள் அது மிட் நைட்டா போய்விட்டது. அங்கே மிட் நைட் தான், ஆனாலும் நாங்கள் அங்கே போய் அந்த அடுத்த நாள் காலையிலே நாங்கள் அங்கே போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பொழுது அந்த பிள்ளை அவளுக்கு தலையின் மேல் நான் என்னுடைய கரங்களை வைத்தேன். என்னுடைய கரங்களை வைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், you are healed, stand and be a testimony. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே bind Satan in the name of Jesus. அப்படியே நான் ப்ரே பண்ணி போட்டு நாங்கள் அன்று ராவே உடனடியாக நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். அடுத்த நாள் அங்கே சொன்னார்கள், அந்த பிள்ளைக்கு வந்து அவள் எழுந்து நடந்துட்டாள் என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் 7ஆம் தேதி எனக்கு கால வேளை என்ற ஜெப வேளையிலே எனக்கு
நான் ஜெபித்த பொழுது நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய முழங்கால் பிரச்சனைகளோடும் நீர் எனக்கு உதவி செய்து இப்படியோ என்ன திரும்ப அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்துட்டீங்களே என்று சொல்லி என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த நன்றியோடு நான் அவருக்கு ஜெபித்து அவரை புகழ்ந்து பாடின வேளையிலே கர்த்தர் கிருபையா கொடுத்த பாடல் தான் இந்த நாளுக்குரிய தீம் சாங். புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே. புகழ் பாடுவேன் என்று சொல்லி நான் பாடுகிறேன். ஆவியானவர் எனக்கு தந்தது. ஆண்டவருடைய அவருடைய புகழ பாட, அவருடைய மகிமையை நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அங்கே சங்கீதம் 24 7 9 10 வசனங்களிலே தாவீது சொல்லுகிறான், யார் இந்த மகிமையின் ராஜா? அதற்கும் கர்த்தர் எனக்கு ஒரு பாடல் தந்தார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார், அவரே சேனைகளின் கர்த்தரானவர். பாருங்கோ, மகிமையின் ராஜா அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் பணிய வேண்டும். இன்னும் தாவீது 145 சங்கீதம் 3 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் பாருங்கோ, அவன் 3 காரியங்களை அங்க சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பெரியவர், ஆமேன், அவரை புகழத்தக்கவர், மிகவும் புகழத்தக்கவர். இன்னும் அவன் 3வதாக சொல்லுறான், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. மெய்யாக கர்த்தருடைய மகத்துவம் நாங்கள் ஆராய்ந்து முடியாது. அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிக்கை பண்ண வேண்டும். அங்கே 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் முதல் 7 வசனங்களும் 8வது வசனங்களும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் உங்களிடம் வருகிறேன், சிலுவையை பற்றித்தான் நான் கூற உங்களுடன் வரும்போது நான் வேறு ஒன்றையும் பற்றி நான் கூற மாட்டேன். எனக்கு மனதில்லை, எனக்கு பலன் இல்லை, ஆனால் நான் கர்த்தருடைய பலத்திலே, ஆவியின் பலத்தினால் நான் உங்களிடத்திலே வருகிறேன். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அங்கு 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை இப்பிரபஞ்சத்தின் பிறவுகளில் ஒருவரும் அறியவில்லை, அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். என்ன என்றால், இங்கே அவர் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்க வருகிறார். ஆனால் அங்க ஒரு தெய்வீக ஒரு நோக்கம் இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், தேவ ஞானத்தோடு இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் உங்களுக்கு கூறுவேன். அது கடவுளுடைய ஞானம் தான் தனக்கு ஆண்டவர் தருகிறார் என்று. அது இந்த சுவிசேஷம் முன்பு இது மறைக்கப்பட்டது, இப்பொழுது எங்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவேதான் இந்த உலகத்தில் உள்ள அதிபதிகள் இதை அறியவில்லை. அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை, மகிமையின் ராஜாவை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அழகாக தெளிவாக கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 29:2 தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். நானும் பாடுகிறேன் அங்கே, நாமம் போற்றுவேன் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்தை போற்ற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம். அங்கே பிலிப்பியர் 2 அங்கே 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமானவைகளை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, தேவனுக்கு சமமா இருந்தவர் தன்னை வெறுமையாக்கி விட்டார், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எல்லாவற்றை முதல் எல்லா மகிமை, அவற்றை டிவைன் குளோரி எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபமாக வந்து மனுஷர் சாயலா வந்தாராம். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாழ்த்தினபடியால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவியாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். பாருங்க, இவ்வளவாக அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா போனார். தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆகவே அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். பாவம் போக்கும் நாமமே, ஜீவனருளும் நாமமே, நாவு யாவும் கர்த்தரென்றறிவிக்க நேற்றுமின்றுமென்றுமே மாறிடாவும் நாமமே. இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே, வேறு தெய்வமில்லையே. இன்னும் அந்த பல்லவியிலே நான் சொல்லுறேன், இயேசுவே உம்மை நான் நம்பிடுவேன். தாவீது 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தின் 2வது பகுதியில சொல்லுகிறான், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தாவே நீரென் கேடகமானே, நீரே என் மகிமையும் ரட்சிப்புமானே. பாருங்க, ஆண்டவர் எனக்கு அங்கே பாட்டு தந்த கர்த்தாவே நீரென் கேடகமானி. தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். இன்னும் எனக்கு ஒரு பாடல் கர்த்தர் கொடுத்த, நான் நம்பும் தேவன் பெரியவர், அவரே எந்த நம்பிக்கையாம், அவரே என்றும் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. அழைத்தவர் உண்மையுள்ளவரே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, கர்த்தரு நம்பிக்கையாயிருந்தால் நம்பினோரை கை விடவே மாட்டார். நான் நம்பும் தேவன் பெரியவர். இன்னும் நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே 1987 IPKF அங்கே எங்கள் யாழ்ப்பாணத்தை முட்டிக்க போட்டிருந்த நாட்களிலே எல்லாரையும் ஷெல்டருக்கு போகும்படி சொல்லிவிட்டாரு. ஆனால் என்னுடைய மகளுடைய சுகையினத்தாலே நாங்கள் போக முடியவில்லை. அப்படி இருந்த வேளையில நான் ஆண்டவரை கேட்டேன், கர்த்தாவே எனக்கு ஒரு வசனம் தாருங்கள். இந்த வசனத்தான் கர்த்தர் தந்தார். எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் நம்பிக்கொண்டே இருந்தேன். திடீரென்று எங்கட பின்வேலி பக்கமாக பெரிய சத்தம் கேட்டது, வெளியே வாருங்கள் உங்களை சுட போறோம் என்று. அவங்க துவக்கையும் வச்சுக்கொண்டு நிக்கிறாங்க பின்னால வேலிக்குள்ளால. அப்ப நாங்கள் போறோம், எல்லாரும் போய் இந்த கையிலே பைபிள் இருந்தது. என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், அது பைபிள். திறந்து காட்டுன்னு காட்டினேன். ஓடுங்க உடனடியாக, வேற குரூப் வந்திருந்தால் உங்களை சுட்டி இருப்பாங்க. தமிழ் குரூப்பா இருந்தது. கர்த்தர் அந்த இடத்துல என்ன அந்த வசனத்தை தந்து எங்களை காப்பாற்றாரே. அவர் சொல்ற, அவரை நம்புகிறவன் பாக்கியவான், ஒரு நாளும் வெட்கமடைய விட மாட்டார். இவ்வளவு பெரிய தேவன். அந்த 1வது சரணமாக, நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே, அதிசயங்களை விவரித்து சொல்லுவேன். இயேசுவே உம்மையே நான் ஆராதிக்கிறேன். நீர் செய்த நன்மை ஏராளம். அங்க தாவீது 40ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை இதேதான் தாவீது சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தர் இப்படி அந்த வசனத்தை எனக்கு தந்த. தாவீது 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பாருங்க,
நானும் அதைத்தானே பாடுகிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், எண்ணி முடியாத எண்ணிக்கை. நான் அவைகளை விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறேன். இன்னும் சங்கீதம் 9:1 தாவீது திருப்பி சொல்லுகிறான், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை நான் விவரித்து சொல்லுவேன். அங்க இன்னும் வசனங்கள் சொல்றது, பிள்ளைகளுக்கும் நாங்கள் இவற்றை சொல்ல வேண்டும் என்று. அங்க யோபு சொல்லுறார் 5:9 உம்முடைய பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மெய்யாக யோபுக்கும் எத்தனையோ அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்னும் சங்கீதம் 136:4 சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவரை நாங்கள் துதிக்க வேண்டும். அத்தரை துதிப்பேன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், தாவீது தான் சொல்லுகிறான் 139 சங்கீதம் அங்கே 17-18 வசனங்கள், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஸ்தோத்திரம். எப்படியோ சாத்தான் ஒரு கிரியை செய்விச்சே பார்க்கிறேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆகவே இங்க பார்க்கிறேன், தேவை இன்னும் ஆசாப்புன்னு சொல்லுகிறான். அங்கே சங்கீதம் 86 தாவீதான் சொல்றான் 10ஆம் வசனத்திலே, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. சங்கீதம் 86:10. அவர் அதிசயங்களை செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் நான் சொல்ல போனா எனக்கு அது டைம் இருக்காது. 1-2 மட்டும் நான் சொல்லுறேன். நான் 11 வயசுலயே நான் கிணத்துக்குள்ளே விழுந்த பொழுது, அந்த கிணத்துக்குள்ளே அதிகமான தண்ணி. எனக்கு நான் 10 வயசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. 11 வயசு சாரி. ஆனால் நான் உள்ளே போகும்போது இயேசுவேன்னு கூப்பிட்டேனா, எனக்கு தெரியாத பக்கத்துல 2 பிள்ளைதான் எனக்கு சொன்னான். அங்கே வந்து அதுல இருக்கிற அந்த அதிசயம் என்னென்ன, அற்புதம் என்னென்றால், என்ன ஒரு 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 பையன் அங்கால விளையாடி கொண்டிருந்தவங்க கிரவுண்ட்ஸ்ல அவர் வந்து பாய்ந்துட்டார். ஆனா அவருக்கு நீந்த தெரியாதான். அதான் பேந்து கேள்விப்பட்டு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு, இந்த நாளிலே நான் ஜீவனுள்ள தொகையில் இருக்கிறதுக்கு அந்த நாளிலே ஒரு ஏஞ்சலை அனுப்பி என்னை காப்பாற்றினார். இப்படி எத்தனையோ அநேகம் இருக்கிறது. எனக்கு டிரான்ஸ்பர் கிடைத்தது மட்டுமல்ல, எனக்கு நான் பென்ஷனுக்கு எடுக்க வேண்டும். நாங்கள் இங்கால வருவதற்கு முன்பதாக நான் டிரான்ஸ்பர் போன பொழுது ஒரு ஆபீசர் ஏற்கனவே எனக்கு சொல்லி இருந்தார், டோன்ட் கம் பிஃபோர் டிசம்பர். ஆனாலும் நான் ஜெபத்தோட போன பொழுது அந்த பியன் அவர் சிங்கள பாஷையில சொல்லுறார், நீங்க அங்க இருந்தவர்கள் எல்லாரையும் நீங்க வெளியே போங்கள் என்று கலைக்கிறான். என்ன மட்டும் கதவை திறந்து உள்ளுக்கு விடுகிறான். நான் போக டிசம்பருக்கு முதல் வர வேண்டாம்னு சொன்ன அதே ஆபீசர் என்ன கண்ட உடனே, திஸ் லேடி மஸ்ட் பி கிவன் அ டிரான்ஸ்பர் இமீடியட்லி. நான் ஃபார்ம் வந்து இட் வாஸ் அ ஃபோட்டோஸ்டாட், அது சரியான ஃபார்மும் இல்லை, அதுல நான் கையெழுத்தும் போடவில்லை. உடனடி அடுத்த நாள் எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது. அதே மாதிரி நான் பென்ஷனுக்கு போனேன். May 4th என்ற பர்த்டே முடிய நான் ஆபீஸ் அங்கே பென்ஷன் பிரான்ச்சுக்கு போன பொழுது முதல் என்ன கண்டவர் ஒரு மாதிரியாக இருந்தார். அடுத்த முறை நான் போக சொன்னேன், ஐ வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. அப்ப நான் கேட்ட, உனக்கு ஒரு கிஃப்ட் தரலாம? ஒன்றும் வேண்டாம். பாருங்க, மே சேலரி எடுக்கிறேன் 25ஆம் தேதி, ஜூன் நான் பென்ஷனும் எடுத்துட்டு வந்தேன். இப்படி என் ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். இந்த பாட்டை ஒரு நாள் நான் வேதனைப்பட்டு சோர்ந்து போயிருந்த வேளையில இந்த சிடி பிளேயர் திடீரென்று பாட்டு பாடிச்சுது. கும்போல் பாடுவேன் என்று பாடுது. அங்க இன்ட்ரடக்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எப்படி சொல்லுகிறேன், நீ ஏன் சோர்ந்து போனாய், நான் உனக்கு தந்த பாட்டை பாடேன் என்று ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு நன்றி செலுத்த எனக்கு நாவு போதாது. ஆராதனை 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 கர்த்தருக்கே, அகிலத்தையும் படைத்த ஆண்டவரே உமக்கு ஆராதனை 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 என் கர்த்தருக்கே. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன்.
சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே உமக்கே ஆராதனை. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கோ. அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்க 2ஆம் சரணம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட்ட என்னை தப்புவித்தீரே, என் கண்ணீரை கண்டு எனக்கு இறங்கி நீரே, இயேசுவே உம்மையே நான் துதித்திடுவேன், புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன். தாவீது அந்த சங்கீதம் ஆசா பாடுகிறான். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது பாருங்க, அந்த நாளிலும் அந்த 11 வயசுல கிணத்துக்களே போலும் இயேசுவே என்று கூப்பிட்டேனா, கர்த்தர் என்னை காப்பாற்றினார். ஆகவே நான் மகிமைப்படுத்துவேன். என்ற ஜீவனுள்ள காலம் எல்லாம் நான் அதை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்ற எல்லாம் அவனை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் 145ஆம் சங்கீதம் 18 தாவீது அழகா சொல்லுறான், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரா, அவர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் அவர் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சும்மா வாயில உண்மையான நேரத்திலே நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறார். 2 சாமுவேல் 22:7 சாமுவேல் தாவீது தான் சொல்கிறான், எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, தாவீதுக்கு இவ்வளவு உண்மை உள்ளவராயிருந்தார் கர்த்தர். ஆனபடியத்தான் அவர் சொல்லுகிறார், என் உள்ளத்துக்கு உகந்தவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் கர்த்தர் தான் தனக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி. ஆகவே இன்னும் உங்களுக்கு தெரியும், மோசே பாடுகிறான் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனோடு இருந்து நான் அவனுக்கு மறுத்தரவை அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம்படுத்துவேன் என்று மோசே பாடுகிறான். பாருங்க, அதிகமா நாங்கள் அதை பாடுகிற நாங்கள் அவர் என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். கூப்பிடுற வேலைகளிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறேன், அவனோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் 86ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் துயரப்படும் நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், என்னை நீர் கேட்டீர்கள் என்று சொல்லுகிறான். உமை நோக்கி கூப்பிட்டு நான் தப்பினேன், உமை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், கிருபையால் என்னை தாங்கிரோமையனே, கிருபையால் என்னை தாங்கிருமையனே, என் இயேசு ராஜா நீரே என் துணையே, என் துணையே. இங்கே சங்கீதம் 107 அங்கே 6 சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்க, இவ்வளவு கஷ்டமான இடத்துல கூப்பிடும் பொழுது கர்த்தர் அங்கே விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், அங்கே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே நாங்கள் எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் எகிப்தில இருந்து மோசே அவர்களை கொண்டு வந்து விட்டான் வெளியிலே. இப்ப முன்னுக்கு அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாலே பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. பயந்துட்டார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு சொல்லுறார், உன் கோலை உயர்த்தி நீ சமுத்திரத்தை பிளந்து விடு, அவர்கள் வெட்டாந்தரன். பாருங்க, ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். அன்று அவர்களுக்கு உதவி செய்தவர் இன்று எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? எங்களுக்கும் செங்கடல் போல வரும், யோர்தான் நதியை போல பிரவாகித்து கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. ஒரு வார்த்தையிலே கர்த்தர் அடக்குவார். அங்கே மோசேக்கு ஒரு கோல் இருந்தது, எங்களுக்கு இப்பொழுது கர்த்தருடைய வசனம்.
அந்த வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது என்ன மலையாயிருக்கட்டும், என்ன செங்கல், என்ன ஆழமான நதியாயிருக்கட்டும், ஒன்றும் எங்கள் மேற்புரள முடியாது. கர்த்தர் எனக்கெல்லாம் பாட்டு கொடுத்தார். அக்கினி ஊடாக நடக்கும் பொழுது நான் நீ வேக மாட்டாய், தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீர் உண்மையில் புரள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நான் எத்தனை முறை நான் திரும்பி திரும்பி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் என்று சொல்லி நான் எப்பொழுதும் நான் அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்பேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே ஓம் பிரசன்னம் தந்து தேற்றிய தயவ நினைந்து நன்றி கோரிடுவேன். இயேசு ராஜனுக்கே நன்றி கூறிடுவேன். ஆமேன். நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன். சோர்விட்ட வேளையெல்லாம் அவர் என்னை தேற்றி, நான் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையெல்லாம் அவருடைய பிரசன்னம் அதுதான் எனக்கு முக்கியமானது. அதுதான் என்னை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் நான் எத்தனையோ முறை நான் வியாதியா இருந்த வழியெல்லாம் கர்த்தரை கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். இந்த நாளிலும் ஒரு போன கிழமை எனக்கு வெரி சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன். கதைக்கிறதுக்கே நான் பேச முடியாத நிலையில நான் இருந்தேன். ஆனாலும் இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை சொல்லவும் அவருடைய பாடலையும் பாட என் ஆண்டவர் என்னை எவ்வளவு விதமா ஆசீர்வதித்தார். இதற்கு என் கண்ணீர் ஆனவருக்கு நன்றி செலுத்தும். அங்கே பைபிளை பார்க்கிறோம், அன்னாளுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் கேட்டு அவர் கண்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய டிப்ஸே அவளுக்கு அங்கே அசைந்தது ஒழிய அவள் பெரிய சத்தமாயும் ஜெபிக்கவில்லை. அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாள். அன்னாளுக்கு பிள்ளை இருக்கவில்லை. ஆகவே அவள் தேவாலயத்திலே வந்திருந்து அவள் ஜெபித்த பொழுது அங்கே இருந்த ஏழு சொன்னார், இவள் குடித்திருக்கிறாள். அவள் சொன்னாள், இல்லே நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. அவள் ஜெபித்தாள். கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு சாமுவேலை கொடுத்தார். எல்லா நிந்திய அவமானத்தையும் எடுத்து விட்டார். அங்கே ஏசேக்கிய ராஜா எங்களுக்கு தெரியும். அந்த ராஜாவுக்கு அங்கே அவர் ஒரு ஏசாயாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் போய் சொல்கிறான், நீ மறிக்க போறா, இல்லை உன்னோட வீடு எல்லாவற்றையும் சரிப்படுத்த. அப்பொழுது அவன் வந்து உடனே என்ன செய்கிறான், சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உள்ளவனா இருந்ததே நினைத்தருடம் ஒன்று கசந்து அழுததை கண்டுட்டு ஆண்டவர் திருப்பி ஏசாயா போய் சொல்லு, நான் அவனுக்கு 15 வருடங்கள் நான் கூட்டி கொடுத்துருக்கேன். இதை நாங்கள் ஏசாயா 38:1-5 நாங்கள் இதை வாசிக்கலாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்றேன். இதேதான் இன்றைக்கும் எங்களுக்கும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். மகளே மகனே, நீ வேதனைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னால் மறைக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி கூப்பிடும் வேலையெல்லாம் அவருடைய பிரசன்னம் எங்களை தாங்கிறதுக்காக நான் நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நாயின் ஒரு விதவை பாவம், ஒரே ஒரு மகன் இழந்து வாராள். ஆண்டவர் அவனை கண்டு இயேசு அப்ப உடனடியாக அந்த பாடையை நிப்பாட்டி அவளுக்கும் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுக்கிறாங்க. லூக்கா 7:13 சொல்றார், அழாதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாள்ல நாங்கள் கண்ணீர் வடித்தால், வேதனையை நினைத்து கண்ணீர் வடித்தால் ஆண்டவர் சொல்றார், அழாதே, உன் கஷ்டத்தை அடக்கு. எனக்கு ஒரு முறை தான் அவர் அந்த எனக்கு எரேமியா 31:16 என்று தான் நான் நம்புகிறேன். நீ அழாத படிக்கும், சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாத படிக்கும், கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இவ்வளவு அருமையா அந்த என்னுடைய கண்ணீரை கண்டு என்ன கணவனை பராமரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே நான் போகலாம். ஆகரின் அழுகையின் சத்தம் கேட்டவரே, அந்நாளின் கண்ணீரின் ஜெபம் கேட்டவரே, என் கண்ணீரையும் துருத்தீர்மையும் அவைகளும் கணக்கில் இருக்கின்றதல்லோ, கண்ணீரால் மாலை தொடுத்திடுவேன், இயேசுவின் பாதத்தில் சாற்றிடுவேன். அடுத்தது 3ஆம் சரணம். உம்மை நோக்கி பார்த்து சோத்ரம், உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தேன். உம் கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது, உம் வாக்கு என்றென்றும் மாறிடாதே. இயேசுவே, உம்மையை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள்.
அங்கே 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்தாது காத்தவரை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜோயலும் அழகா சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை. கத்தரை நோக்கி பார்த்த ஜனம் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவதில்லை. கத்தருக்கே மகிமை. இன்னும் அடுத்ததாக அங்கே என்னுடைய பாடலை நான் பாடுகிறேன். உம் கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது, உம் கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது. இதற்காக ஒரு நாள் அங்கே 1983 அந்த பிரச்சனை நடந்த நாட்களின் பின் என்னுடைய அண்ணனுடைய மகளை நான் இந்தியாவுக்கு மேற்படிப்புக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது. அங்கே போன வேளையில October 16th 1983 நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெலன் மோசஸ் உடைய வீட்டிலேயே தங்கி இருந்த பொழுது திடீரென எனக்கு வயிற்றோட்டம் வந்து விட்டது. அந்த வயிற்றோட்டம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனாலும் என் ஆண்டவர் தானே என்னுடைய பரிகாரி. நான் ஆகவே அவரையே நான் நோக்கி பார்த்தேன். அவர் என்னை வெட்கமடைய விடவில்லை. எப்படி தெரியும் தானே உங்களுக்கு, எவ்ரி டைம் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் there will be a song. ஒரு பாடலின் ஊடாக ஆண்டவர் என்னை அங்கேயும் என்னை காத்து வழி நடத்தினார். உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே, வழுவது என்றும் காக்கும் கரங்கள் என்னை தாங்கிடுமே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, அதிகாலையில் உந்தன் கிருபையால் தினமென்னை நிரப்பினீரே, அதிகாலையில் உந்தன் கிருபையால் என்னை நிரப்பினீரே. என் கிருபை உனக்கு போதுமென்று உறுதி அளித்தீரே, என் கிருபை உனக்கு போதுமென்று உறுதி அளித்தீரே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகா என்று உரைத்தீரே, என் கிருபை உன்னை விட்டு விலகா என்று உரைத்தீரே. என் வேளா sorry என் வேளாவினத்திலும் வேளானையே பூரணப்படுத்திடுவீர், என் வேளாவினத்திலும் வேளானையே பூரணப்படுத்திடுவீர். இம்மானுவேலனா என்னோடு இருக்க என்னை தெரிந்தீரே. பாருங்க ஆண்டவர், இம்மானுவேலனா என்னோடு இருக்கிறேன் என்ன தெரிந்தவரே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. இவ்வளவு அருமையான ஆண்டவர். அந்த நாளிலே இருந்து அவருடைய கிருபைதான் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த அந்த லைன், உம் வாக்கு என்றென்றும் மாறிடாதே. கர்த்தருடைய வாக்கு, அவர் சொன்னால் அது சொன்னது தான். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றால் அவர் கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்றால் விலகவே மாட்டார். என்னதான் மாறினாலும் அவர் வசனம் மாறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும்
ஒரே தேவனாத்தான் இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். காலங்கள் மாறிடும், அவர் மாறிடார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. அவர் ஆவி என்னை நிரப்பினதால் என்றென்றும் நான் துதித்திடுவேன். இந்த உள்ளம் பொங்கிடுதே என் நேசரின் அன்பதினால். அவர் என்னை அணைத்ததினால் அவரை நான் என்றென்றும் பாடிடுவேன். இந்த பாடல் வந்ததும் ஒரு அற்புதம் தான். ஒரு நாள் நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது. திடீரென்று அந்த நாளிலே என்னுடைய உள்ளம் பால் பொங்குறது போல பொங்குது, அது எனக்கு விவரிக்க முடியாது. அப்பொழுது நான் இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்க அங்கே டாக்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து கால் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், the doctor wants to see you. சரி, அப்படி நான் அதை போனை வைத்தோடனே மிகுதியையும் பாடுகிறேன். அப்பதான் இந்த காலங்கள் மாறிடும். அதையும் மாறி என் நோய்களை அவர் சுமந்தார் எல்லாம் பாடி முடிச்சேன். கர்த்தர் பாருங்க, அவர் மாறாதவர் என்றதை அந்த பாட்டிலேயே எனக்கு அவர் காட்டி தந்துட்டார். அவர் மாறாதவர் தான். அந்த இஷ்யூவும் அந்த நேரத்திலும் அது இட் வாஸ் அ சிஸ்ட் என்ற பிரஸ்டிடம், ஆனால் அதையும் ஆண்டவர் எனக்கு ஹீல் பண்ணி கொடுத்தார். அவர் நல்லவர். அவருடைய வாக்கு தத்தம் அதுதான், நானே உன் பரிகாரம் வியாதியை விளக்குவேன் என்று சொன்னவர் அவர் விளக்குற தேவனாக இருக்கிறார். இன்னும் அந்த கடைசி லைன் வந்து, இயேசுவே உண்மையே நான் நேசிக்கிறேன். எப்படி ஆண்டவரை நேசிக்காமல் இருக்க முடியும்? ஐயோ, நான் அவரை தேடாத வேளையிலே அவர் என்னை தேடி வந்தாரே, தன்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவினாரே, என் பாவங்களை மன்னித்தாரே, என்ன நோய்களை குணமாக்கினாரே, இன்னும் எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தந்தாரே, வரங்களை தந்தாரே, இவ்வளவு அருமையா என்ன நடத்துறார் ஆண்டவரே, நீ என்னோடு இருப்பா என்று வார்த்தையும் தந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் இப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? நான் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி எனக்கு கதைக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை தானே. இந்த இடத்துல அடிக்கடி நான் சொல்லுவேன், ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ, நானும் நேசிக்கிறேன் என்று இது ஒன்றுதான் நானும் அவருக்கு சொல்லி கொண்டிருப்பேன். என்னுடைய ரகசியம் இல்லாம வேண்டிய ஆண்டவரோட எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, அதுதான் அவர் தன் புகழை பாட சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் இன்னும் ஒரு பாட்டு அவருடைய புகழை குறித்து ஒரு பாடலை பாடி நான் என் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இந்த நாளும் இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் வந்து நானும் கர்த்தர் எல்லா வேளையிலும் என்னோடு கூட இருக்கிறது. எனக்கு பாடக்கிருவை தந்தவர், நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். புகழ் பாட நாவு போதாதையா, அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. புகழ் பாட நாவு போதாதையா, கருவில் என்னை கண்ட கருணையின் தேவா, தந்தை போல் என்னை சுமந்து வந்தீரே, தாயினும் மேலாய் அன்பு கூந்தீரேயும். புகழ் பாட நாவு போதாதையா, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரத்தத்தாலே என் பாவம் கழுவே நீரே, கிருபையாலும் ஆவியாரோளி நீரேயும். புகழ் பாட நாவு போதாதையா, எனக்கு யோவையும் செய்து முடித்தீர், எனக்காக ஈத்தனை பாடுபட்டீ, என்னை நான் உமக்கு அர்ப்பணித்தேனும். புகழ் பாட நாவு போதாதையா, அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. புகழ் பாட நாவு போதாதையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புகழை பாடுவது அது இட்ஸ் a gift.
அவரை குறித்து பாட, அவரை புகழ்ந்து பாடும்பொழுது அவர் இவ்வளவு சந்தோஷப்படுவார். புகழ் மாலை சூட்டியும் நான் அவருக்கு மகிழ்வித்தேன் அவரை. இதுதான் எனக்கு கொடுத்த ஊழியம். கத்தரிடம் நான் ஒவ்வொரு நாளும் கெஞ்சி கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த தொண்டை இன்ஃபெக்ஷன் வந்த பொழுது நான் நிச்சயம் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி, ஆனாலும் கத்தர் எனக்கு கிருபையா எனக்கு சுகம் தந்து இந்த நாளிலும் இவ்வளவோ தடைகளின் மத்தியிலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஜூமில் வந்தது. ஆனாலும் கத்தர் தான் எனக்கு உதவி செய்தார். கத்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் பிரதர் அந்த முதல் பாட்டை 83 அந்த பாட்டு போட்டு எலுமண்டா அவருக்கு போடுங்க பிரதர். புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன். பிரதர் ஹலோ, இல்லாவிட்டா நான் ஜெபத்தை முடிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் நீங்கள் எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்களே எனக்காக எல்லாம் செய்து முடித்த கர்த்தர். உம்முடைய புகழை பாடுவது ஒரே சந்தோஷம். இப்படியே என்னை கேட்டுக்கொண்டவர் இருந்தவர்களும் உம்முடைய புகழை பாடுறதுக்கு எல்லாருக்கும் கிருபை கொடுக்கறதுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இயேசு சுவாமி நல்லவர். இந்த சங்கம வானொலியை நீங்கள் ஆசீர்வதிங்க. பிரதருக்கு உம்முடைய கிருபை ஞானத்தையும் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இதோட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமா நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உங்களுடைய புகழை பாட தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரித்து சகல துதிகனமையும் எல்லாம் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன், 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 ஆமீன். ஆமீன், ஆமீன். நான் போட்ட பாட்டு உங்களுக்கு கேட்கலையாமா? நீங்கள் இல்ல கேட்கல. நீங்க காதுல ஆமாம் போட்டுக்கன்னா நீங்க பிரைவண்ணத்தை வாங்கிட்டீங்கள். மற்றது கேட்கல இல்லைங்கம்மா.